சொன்ன யாருமா இருக்காங்க? மேல எவ்வளவு உயிர் வச்சிருக்கேன். யாரு கேட்டுப்பா போல ஆடம் பாத்துக்கோ நான் உனக்கு எவ்வளவு அடி சொல்ல ஆசை வச்ச வேலை விட்டு பாருங்க. ஆசையா இல்லம்மா, ஆசையா இல்ல. ஏழை ஜாதியே எப்படித்தான் மனசுக்குள்ள ஆசையை வச்சுட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் இப்படிதான் நெஞ்சு வடிச்சு செத்து போயிடுவாங்க. அப்படி என்ன நிறைவேறாத ஆசை? என்ன ஆசை நான் கேக்குறேன்? அந்த அம்மா மனசுல இருக்க ஆசையை பத்தி எனக்கு தெரியாது. உனக்கு என்னடா தெரியும்? ஏன் அம்மா பொண்ணு பத்தாதா? ஜானி, ஜானி, பரவாயில்ல. என்ன ஜானி இது? உன் சோகம் எனக்கு புரியுது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருப்ப? நீ தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஐயோ, ஏன் சார் பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? சொல்லுங்க சார். ஜானி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். என் வருங்கால மனைவியா அவளை கலந்துட்டே ஆகணும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அவ வருவாளான்னு எனக்கு தெரியல. சந்தியா கிட்ட நான் பேசுறேன் சார். அவ வரமாட்டா ஜானி. இல்ல சார், அவ வருவா. நீங்க தைரியமா போங்க சார், நான் கூட்டிட்டு வரேன். சத்தியமா நான் கூட்டிட்டு வரேன் சார்.
வெண்ணிலா காதலோர் மின்னலா பூமீதிலே தூங்கும் பூந்தென்றலா தாளாட்டிடும் தோள்கள்தான் காதலா போராடிடும் வாள்கள்தான் காதலா காலங்கள் தோறும் வாலிபம் செய்யும் கவங்கள் காதலா ஓ வெண்ணிலா காதலோர் மின்னலா பூமீதிலே தூங்கும் பூந்தென்றலா காதல் உள்ளம் தாஜ்மஹாலின் வண்ணம் என் நெஞ்சை நீதான் திறந்தாய் காதல் நெஞ்சை ஏனோ மறைத்தாய் உன்னில் நீயே பொழிந்தாய் ஜன்னலை மட்டும் திறந்து வைத்து வாசலையே அடைத்தார் ஓ வெண்ணிலா காதலோ மின்னலா பூமீதிலே தூங்கும் பூந்தென்றலா என்னாச்சு? ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாள்ல பர்ஃபெக்டா ஆயிடுவான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மாப்பிள்ள சார் கொண்டாவலையே அவனுக்கு இஸ் ஆல் ரைட், கொஞ்சம் அப்செட்டா இருக்கான், அவ்வளவுதான். தன்னால இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். ஆக்சிடென்ட் தானே எத்தனை தடவை சொல்லியும் சமாதானம் ஆகல. நான் தான் இங்க இருந்தா டென்ஷன் ஆறானேன்னு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டேன். சரியான டயத்துல உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். ஆமாப்பா, உங்க பையனோட டிரைவிங் லைசென்ஸ் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல கிடைச்சது. உங்க சன்னோட ரத்தம் ஓ பாசிட்டிவ் தான். அவர் யுனிவர்சல் டோனர் தானே, அவரே ரத்தம் கொடுத்துருக்கலாமே. நாங்க ரீப்ளேஸ் பண்ணத்தான் ரத்தம் கேட்டோம். ரத்தம் கொடுக்கணும் அது இதுன்னு உடனே பயந்துருப்பான். மோரோவர் he was just in an accident, may have been in a state of shock. இந்த காலத்துல ரத்தம் கொடுக்கறோம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ரத்தம் வாங்குறவன் தான் அதுல வியாதி ஏதாவது இருக்கான்னு பயப்படணும். டேய், அவன் மேல இருக்கிற கோவத்தை மறந்துட்டு ரத்தம் கொடுத்த பாரு. ரத்தம் என்னடா, நம்மளுக்கு வேண்டியது ஏதாவது ஒண்ணுனா உயிரே கொடுப்பேன்டா. டாக்டர் சொன்னார் கேட்டல, ரத்தம் கொடுத்துட்டு போக வேண்டியதாடா. அவன் கொடுக்க மாட்டான்டா. அதான் ஏழைங்க பணக்காரங்க வித்தியாசம். டேய், வசதியானவரா, பயந்துருக்கலாம்ல. என்னடா பயம்? சுயநலம்டா. நான் கட்டிக்கு போற பொண்ணு தெரிஞ்சு கூட ரத்தம் கொடுக்க ஓட்டான் பத்தியா. அதான்டா நமக்கு இருக்கிறது கூட கிடையாது அவனுக்கு. நம்ம பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டான் அவனுக்கு. ஏய், இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான்டா. வாங்கடா போலாம். ஜானி, இன்னும் ஏன் பழசையே நினைச்சிட்டு இருக்க? ஏன் நாங்கெல்லாம் இல்லையா? எங்களெல்லாம் மறந்துட்டியா?
வேலை நிறைய இருக்கு ஜானி. சந்தியா டெல்லிக்கு போயிட்டா. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க. இதெல்லாம் யார் கொடுப்பா? நீ தான் கொடுக்கணும். கொடுப்ப இல்ல? ஏய், என்னடா அது? என்னடா அது? அட்ரா 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 ஏய், ஏன்டா நிறுத்திட்ட? அமைதியா இருந்து அம்மாவை அனுப்பிட்டேன். எங்களை அடிச்சு கொன்னுடுறான். உன் வீட்டுக்கு கல்யாணம் மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு பண்ணியடா. கடைசியில் என்னாச்சு? அவன் சம்பளம் கொடுக்குற வேலைக்காரனோட கேவலமா பாக்குறான்டா உன்னை. இவ்வளவு பத்திரிக்கை கொடுத்தான்ல, இதை கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்து சொன்னாலடா. இதுல இருந்து ஒண்ணு எடுத்து திரு ஜானகிராமன் அவருக்கு ஒண்ணு எழுதி கொடுக்க வேண்டியதுடா. அவன் கொடுக்க மாட்டான்டா. நான் பணக்காரங்கிற திமிருடா அவனுக்கு. அவனுக்கு பணக்காரங்கிற கருவண்டா. டேய் படிடா, போடா. படிடா, கீழே படி. தங்கள் நல்வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஜானி என்கிற ஜானகிராமன். தெரியல, மனச பாருடா, பணத்தை பார்க்காத. ஏய், மனசு நம்ம கிட்டே இருக்கு, பணக்காரங்கிட்டே இருக்குடா. என்னப்பா பெருசா சொன்னியே? படிடா, படி. தப்பு பண்ணிட்டேன்டா. ஜானி, நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலடா. விடா, ஏய் விடா. இனிமே இது நம்ம வீட்டு கல்யாணம்டா, நம்ம வீட்டு கல்யாணம். மஞ்சு கூட அடிச்சிட்டேன்ல. ஆனா ஜானி, சரியான அடி அடிச்சடா. ஒரு வழியா எல்லா பத்திரிகையும் கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் முடிச்சுட்டா வேலை முடிஞ்சதுப்பா. ஆமா ஜானி, இது சதாவோட ஏரியாச்சு. இந்த பக்கம் வர இது கொஞ்சம் உஷாரா இருக்கணும்பா. நாமாப்ல எங்க பசங்க உங்க குப்பத்துக்கு வந்தா உதைச்சு விரட்டுவீங்க. ஆனா நீங்க இங்க வந்தா சதா, நம்ம இந்த மாதிரி இல்ல. இதோடா ஐயாக்கு பெரிய இடத்து பழக்கங்கிற சொன்னிய பழசெல்லாம் மறந்துச்சா? ஆமா, ஊருக்குலாம் பத்திரிக்கை கொடுக்குறியாம, நமக்கு எல்லாம் இல்லையா? டேய் வாடா போலாம். ஆனாலும் நீ பெரிய கில்லாடி. அந்த பொண்ணு கூட எவ்வளவு சுத்த முடியுமா சுத்திக்கணும். வேற ஒருத்தருக்கு தாரவாத்து கொடுக்க மாஞ்சு மாஞ்சு வேலை பாக்குறிய. அந்த திறமை நமக்கு வராதுமா. எவ்வளவு வாங்கின? நிறைய கொடுத்துருப்பானே. இது நாங்க பைசல் பண்ணிக்கிறோம். ஜானே, ஜானே, ஜானி தானே நீ? சதாடா, உன் எதிரி சதாடா. அட்ரா அட்ரா, அடிக்க மாட்டா, அடிக்க மாட்டா.
அந்த பொண்ணை தப்பா பேச சொக்கா போச்சா? உன்னை பொழந்து கட்டுற கம்முனுக்கிறேடா. அவ மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கல, இங்க ஜெயிச்சுக்கடா நீ. உன்னை எப்பற நான் குத்துவேன். செத்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தங்க இல்லடா சாவணும். குத்துறா குத்துறா என்ன? டேய் கொல்லா. டேய் குத்துறா என்ன? எதிரியோ சத்தா சாதாரண சொல்றதை விட சண்டையில சத்தா சாதாரண ஜனங்க பேசட்டும். குத்துறா. ஆமா, அவ மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறிய, அப்புறம் இருக்கிற அவளை கொல்லணும்னு நினைக்கிற? நீ கொலைகாரன் இல்ல? கல்யாணம்ன்ற பேர்ல ஒரு கொலை பண்ண போற, அதை பார்க்க எல்லாரும் வாங்கன்னு பந்தாவா பத்திரிக்கை அடிச்சு ஊற கூட்டுறிய. அந்த பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறது, அந்த பொண்ணை கண்டந்துண்டமா வெட்டி போறது ஒண்ணு ஜானி. என்ன சொல்ற? நீ நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து அவன் மாப்பிள்ளை ஆக்க போற. நான் இருட்ட பார்க்கும் போதெல்லாம் அவன் மாப்பிள்ளை ஆக்கியிருக்கேன். புரியல? தினம் கத்தி காட்டி தின்ஸ் தின்ஸ் அவனு கூட்டுன்னு போவன யாருக்கு? இதே மாப்பிள்ளைக்கு தான். பண்ணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஆளுக்கு பாதி பாதி தின்னமே. இன்னைக்கு எனக்கு இருக்கிற வியாதி அவனுக்கு இல்லையா? இந்த காலத்துல ரத்தம் கொடுக்கறோம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ரத்தம் வாங்குறோம் தான், அதுல வியாதி ஏதாவது இருக்கான்னு பயப்படணும். இன்னைக்கு நான் சாவ போறேன், அவன் சாவ மாட்டானா? ஓ ஜானி, அந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துற வழியை பாரு. என்னடா இவன் நல்லவன் ஆயிட்டேன்னு பாக்குறியா? என்ன பண்றது? ஓவரது முடிவாயிடுச்சு. ஓர் இடத்துக்கு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து வைப்போமே. என்ன கல்யாணம் நடக்கூடாதுடா. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை போய் நிறுத்தணும்டா. நான் போய் சந்தியா கிட்ட போய் சொல்லி போய் என்ன போய் சொல்ல போறியா? நீ போய் சொன்னா அவ கல்யாணம் நிறுத்திடுவா? இல்ல அந்த மாப்பிள்ள தான் உண்மையை ஒத்துப்பானா? அவனுக்கு பணக்காரனுங்கடா, உன் பேச்சு அங்க செல்லாது. இல்லையா? 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு நீ ஒரே ஒரு பொய் சொன்னா போதும். அந்த மாப்பிள்ளைய தம் வாயால எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லணும், சொல்ல வைக்கணும்.